இன்னைக்கு படிக்க போறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது திரும்ப ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். கனம் என்பது என்ன அப்படின்னா, மரியாதை வேற, கனம் என்பது வேற. ஹானர் வேற, ரெஸ்பெக்ட் வேற. ரெஸ்பெக்ட் என்பது நம்ம செய்யற ஒரு காரியத்தின் நிமித்தமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம செய்யற ஒரு விஷயம் நமக்கு மரியாதையை கொடுக்கிறது. கனம் என்பது எப்படின்னா, அவருடைய தகுதிக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் யார் அப்படின்னா, அவர் கனத்துக்கு பாத்திரர் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் மகிமைக்கு பாத்திரர் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறார்கள். வாசிங்க 7. பாருங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, மகன் தன் தகப்பனை கனம் பண்ணுகிறான். எதனால மகன் தகப்பனை கனம் பண்ணுகிறான்? அவர் தகப்பன் என்கிற ஸ்தானம். ஹல்லேலூயா. அப்பாங்கிறது ஒரு ஸ்தானம். அந்த அப்பாங்கிறவரு எல்லா அவன் மகனுடைய ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிறவர் தான் யாரு? தகப்பன். நிறைய இடத்துல சொல்லுவான், எங்க அப்பா சரியில்லைங்க அப்படின்னு, அதனால அவரை நான் மதிக்கிறது இல்லை, அதனால அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கிறது இல்லை. அது மிகவும் தவறு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தகப்பனை மகன் என்ன பண்றான்? கனம் பண்ணுகிறான். எதனால கனம் பண்ணுகிறான்? அப்பாங்கிறது ஒரு ஸ்தானம். அப்பாங்கிறது ஒரு ஸ்தானம், ஒரு பொசிஷன். ஹல்லேலூயா. வேலைக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறான். வேலைக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறான். எஜமானை எதற்காக கனம் பண்ணுகிறான்? அவனுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். அவன் வாழ்வதற்கு தேவையான காரியம் யாரிடத்திலிருந்து வருகிறது? அந்த எஜமான இடத்திலிருந்து வருகிறது. அந்த எஜமான் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன், ஒரு தகுதி. ஹல்லேலூயா. அதற்கு நான் கனம் கொடுத்துதான் ஆகணும். அங்க கனம் கொடுக்கவில்லை என்றால் எனக்கு அந்த வேலை என்ன செய்யாது? இருக்காது. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, மகன் தன் தகப்பனை கனம் பண்ணுகிறான், வேலைக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறான். நான் உங்கள் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவர் அடுத்து சொல்றாரு, அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க உங்க எதனால உங்களை கனவீனம் பண்ணோம், எப்படி நாங்க உங்களை அசட்டை பண்ணினோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கீழே வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நீங்கள் கண் ஊனமானதை கொண்டு வந்து எனக்கு பலியிடுறீங்க, நசல் கொண்டதை கொண்டு வந்து பலியிடுகிறீர்கள், அது தவறல்ல என்று சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் தவறல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. என்ன சொல்லு? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனையை கனமா நினைக்கிறோம்? ஜபத்தை கனமா நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோமா? ஆராதனை எவ்வளவு அசட்டை பண்ணுகிறோம் இன்னைக்கு. அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் கனம் எங்க? ஏலியின் பிள்ளைகள் ஜனங்கள் கொண்டு வந்த அந்த பலியை அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அசட்டை பண்ணினார்கள். ஏலியின் பிள்ளைகள் தேவனுடைய ஆராதனை என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனைக்கே போறதில்லை. ஆராதனை என்ன செய்யறாங்க? அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு வேலை முக்கியம், குடும்பம் முக்கியம், காரியங்கள் முக்கியம். கர்த்தருக்கு அங்க கனத்தை அவங்க என்ன செய்யறதில்ல? கொண்டு வருவதில்லை. அதனால தான் மல்கியால ஆண்டவர் கேட்கிறாரு, யாரை பார்த்து கேட்கிறாரு? ஆசாரியர்ல பார்த்து கேட்கிறாரு, என் கனம் எங்க?
என்ன தேவன் என்று சொல்லுகிறாய் இல்லையா, நான் உன் தகப்பன் என்று நீ சொல்லுகிறாய் அல்லவா, அப்படின்னா எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ எங்க வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய விதத்துல கனம் பண்றோம்? எத்தனை பேர் ஆராதனைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதெல்லாம் கொண்டு போய் உங்க அதிபதிக்கு நீ செலுத்துவியா? ஒரு அழுகி போன, ஒரு கெட்டு போன, ஒரு வியாதி பிடிச்ச ஒரு ஆட்டை உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கும் பொழுது, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருத்தர் வந்திருக்கும் பொழுது, அவருக்கு கொண்டு போய் ஒரு நசல் கொண்ட ஒரு ஆட்டை நீ பலியிடுவாயா அப்படின்னு கேட்கிறார். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு நீ என்ன பண்ற? நசல் கொண்டதை பலியிடுகிற. அப்படி நம்ம யாரை கனவீனப்படுத்துறோம்? கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு துக்கத்தோடு ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் அதிபதிக்கு நீ அப்படி செய்வியா? உன் வீட்டுக்கு ஒரு பணக்கார ஐஸ்வர்யவான் வரும்பொழுது நீ அவனை அப்படி நடத்துவியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்படின்னா நான் கர்த்தர் என்றால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க? நான் ஆண்டவர் நீ ஆராதிச்சுனா எனக்கு ஆராதனைக்குரிய கனம் எங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. எப்படி ஆராதனைக்கு வருகிறோம் என்பதே நம்ம தேவனை எப்படி கனப்படுத்துகிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எப்படி ஆராதனைக்கு வருகிறோம், என்ன ஆயத்தத்தோடு ஆராதனைக்கு வருகிறோம், எப்படி நம்ம ஆராதனையில கலந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க நம்மளால 2 மணி நேரம் ஆராதனையில வந்து உட்கார முடியல. அந்த 2 மணி நேரத்தை தேவனுக்கு கொடுப்பதற்கு நமக்கு பல போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பல தடைகள். ஆனா நம்மள அவர் யார கர்த்தரை என்னன்னு கூப்பிடுறோம்? அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தாங்க என்ன நடத்துறார், நம்ம போய் சொல்றோம். ஆனா இதே காரியத்தை நம்ம வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்ம பிசினஸ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்ம உலக காரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த முக்கியத்துவம் கர்த்தருக்கு எங்க ஆண்டவர் கேட்கிறார். அப்படின்னா என்னுடைய கனம் எங்க? நான் தகப்பன்னா கனம் எங்க? நிறைய பேர் என்ன சொல்றோம்? கர்த்தர் கிருபை உள்ளவருங்க, அவர் மன்னிப்பார், அவர் எனக்கு என் சூழ்நிலை அவருக்கு தெரியுங்க, என் பிரச்சனை அவருக்கு தெரியுங்க, அவர் எல்லாம் பார்த்துக்க. அதனால தான் ஆண்டவர், அதே ஆண்டவர் தான் கேட்கிறாரு, நீ எனக்கு கண் ஊனமானதை கொண்டு வந்து என்ன செய்யற? பலியிடுற. நசல் கொண்டதை கொண்டு வந்து எனக்கு என்ன செய்யற? பலியிடுற. பாருங்க, காயின் ஆபேல் 2 பேர் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தினார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆபேல் தேவனுக்கு பிரியமானதை கொண்டு வந்தான், காயின் தன் மனசுக்கு பிடித்ததை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஆமென். அங்க கிருபை வேலை செஞ்சதா? இல்ல. ஏன் வேலை செய்யல? கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். நமக்கு பிரியமானதை செய்து கொண்டு, நமக்கு விருப்பமானதையெல்லாம் வாழ்ந்து கொண்டு நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்று ஒருவனும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். வசனத்துல வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 21, 23, 21 23 உள்ள வசனங்கள். யோவான் 5, 21 23 வரைக்கும். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இங்க குமாரன், பிதா, குமாரன், தகப்பன், மகன். பிதா யாரை கனம் பண்றாருன்னா குமாரனை கனம் பண்றாரு. குமாரன் யாரை கனம் பண்றாருன்னா பிதாவை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னா அது ஒரு இட்ஸ் a பொசிஷன், அது ஒரு தகுதி. இதை நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. இந்த கணத்தை யாரோ ஒருவருக்கு நாம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய துதியை விக்கிரங்களுக்கும் என்னுடைய மகிமையை வேறொருவனுக்கும் நான் கொடுப்பதில்லை. ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, அதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். அவருக்கு வர வேண்டிய கணத்தை, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும் என்பதிலே ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். அதனால தான் பலிகளை குறித்து, ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அவர் மோசேக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்ன முறைமையின்படி நீங்கள் இதை செய்ய வேண்டும். அந்த முறைமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறவே கூடாதுன்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிடுகிறவன் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து என்ன செய்யணும், பலியிடணும். ஆனா ஆசாரியர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, அது ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு மாத்திட்டோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்கே? இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எப்படி பண்ணிட்டோம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பதில்லை.
அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்துவதில்லை. அதனால தான் இவர் சொல்றாரு, பிதா என்னை கனம் பண்ணுகிறது போல நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன். குமாரனை கனம் பண்ணாதவன் பிதாவையும் கனம் பண்ணுவதில்லை. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஒருவேளை கேட்டாங்கன்னா சொல்லுங்க. அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு எங்கேயாவது என்ன ஆராதிங்கன்னு சொல்லியிருக்கிறாரா, இயேசு டைரக்டாக என்னை வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா இந்த வசனத்தை காட்டுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான். குமாரனை ஒருத்தன் கனம் பண்ணல, இயேசுவை கனம் பண்ணல அப்படின்னா worship belongs to Jesus. ஆராதனை இயேசுவுக்கு உரியது. துதிக்கு பாத்திரர் ஒருவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் யாருக்கு கொடுத்துட்டார்? இயேசுவுக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் 4ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 4:8-11 வாசிங்க சீக்கிரமா. அங்க பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். பரலோகத்தில் எப்படி தூதர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள் என்பதை பார்ப்போம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. இது எங்க நடக்கிற ஆராதனை? பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆராதனை. அந்த ஆராதனை எப்படி நடக்குது தெரியுமா? ரொம்ப பயபக்தியா ஒரு ஆராதனை நடக்கிறது. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள்ல ஒண்ணு கம்மியா இருக்குன்னா பயபக்தி இல்லை. அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் ஆண்டவர்னா என் கணம் எங்க? ஆராதனை இன்னைக்கு எத்தனை பேர் அலட்சியம் பண்றீங்க? ஆராதனையில வந்து உட்காந்து எத்தனை பேர் போன் பேசுறீங்க? ஆராதனையில் உட்காந்து எத்தனை பேர் போனை தூக்கிட்டு வெளியே போறோம் உள்ள வரோம்? ஆராதனையில் எத்தனை பேர் போன் ரிங்காது கட் பண்றது கூட இல்லை, அவசர அவசரமா தூக்கிட்டு வெளியே ஓடுறோம். ஆராதனைக்கு எத்தனை பேர் சீக்கிரமா வரும்? ஆராதனையில் எத்தனை பேர் லேட்டா வரும்? ஆராதனையை குறித்து நமக்கு என்ன இல்லை? அவர் ஆண்டவர்னா அவருக்குரிய கணம் எங்க? மகிமை எங்க? சொல்லுங்க. கர்த்தருக்குரிய கணம் எங்க? அவருக்குரிய மகிமை எங்க இருக்கிறார்? அதான் தான் கேட்கிறாரு, கண் ஊனமானதை கொண்டு வர, நசல் கொண்டு வர நீ. நான் கர்த்தர்னா என்னுடைய கணம் எங்கே? நான் ஆண்டவர்னா என் கணம் எங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. அதான் பரலோகத்தில் இருக்கிற ஆராதனையை ஆண்டவர் காட்டுறார். பரலோகத்தில் ஆராதனை பண்ணும் பொழுது அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிறார்கள். எப்படி ஆராதிக்கிறாங்க? கண்ணை மூடிட்டு. ஹல்லேலூயா. நம்ம வந்து ஹாயா சேர போட்டு கால் மேல காலை போட்டு அப்படியே சாஞ்சுக்கிட்டு ஆராதனை எங்க? கர்த்தருக்குரிய மகிமை எங்க? அவருக்குரிய கணம் எங்க? நான் தகப்பனானால் நீ என்ன தேவன் என்று ஏற்றுக்கொண்டாயானால் எனக்குரிய ஆராதனைக்குரிய மகிமை எங்க? ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். என்ன நீ எப்படி கணம் பண்றியோ அதே மாதிரி தான் நானும் உன்னை என்ன செய்ய முடியும்? கணம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த ஆராதனையில பார்க்கிறோம், அந்த மூப்பர்கள் தங்கள் கிரீடங்கள் எல்லாம் கலட்டி வைக்கிறாங்க. என்ன கலட்டி வைக்கிறாங்க? கிரீடங்கள். கிரீடம்னா என்ன? பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆராதனைக்குள்ள வரும் பொழுது நம்ம எப்படி வரணும்? ஆண்டவருக்கு முன்னாடி
தாழ்மையோடு வரணும். ஒரு மனத்தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு வரணும். வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவரை துதித்து மகிமைப்படுத்துவதுதான் ஆராதனை. அல்லேலூயா. சிலர் அந்த சீட்டை ரொம்ப வருஷமா ஒரே சீட்டு தான், அந்த சீட்டை மாற்றவே மாட்டாங்க. வேற யாராவது உட்காந்துட்டு அவங்கள ஏஞ்சி தள்ளி உட்கார வச்சுட்டு உட்கார ஆட்கள் உண்டு. நாங்க இருந்த இடத்துல எல்லாம் தலகாணியெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன வச்சுட்டு போயிடுவாங்க? ஆமா, அந்த சீட்ல யாரும் நெஞ்சிடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது. பைபிள் அங்க வந்து வச்சுட்டு போயிடுவாங்க, ரேஷன் கடை மாதிரி. அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், என் கணம் எங்க? ஆராதனைக்கு எதுக்கு வரோம் இன்னைக்கு? எதற்காக கர்த்தரை ஆராதிக்கிறோம்? ஏன் அவரை கர்த்தரை துதிக்கிறோம்? பரலோகத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை உண்டாகிறதுன்னு பாருங்க. வசனம் சொல்லுகிற, மேலும் சிங்காசனத்தில் இருந்து சதா காலங்களில், இது யாரை பத்தி பேசுது? இயேசுவை குறித்து பேசுகிறது. பரலோகத்தில் அவர் தேவதூதர்கள் ஆராதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, வணக்கமாய். கடைசியா எப்போ முழங்கால் போட்டீங்க உங்க வீட்டில்? என்னைக்கு கடைசியா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்க? என்னைக்கு ஆண்டவர் பிரசன்னத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்க முழங்கால் போட்டு? ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க வேண்டிய கணத்தை எப்படி கொடுத்தோம்? அவங்க வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் வணக்கமாய் விழுந்து, எப்படி விழுந்தாங்களா? வணக்கமாய் விழுந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். பிளேன்ஸ்ல எல்லாம் எனக்குரிய கணம் எங்கே ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை கனவீன பண்ணுகிற ஒரு ஆராதனையை நாம் செய்யக்கூடாது. ஆராதனை கர்த்தரை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், கர்த்தரை உயர்த்தக்கூடியதாக இருக்கணும். ஏதோ டேனியல் பாஸ்டருக்காக நீங்க வந்து உக்காந்தீங்கன்னா நீங்க பரிதபிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய யாரு? கர்த்தர். அவ்வளவுதான். கர்த்தரை ஆராதிக்க வருகிறேன், என் தேவனை நான் உயர்த்த வருகிறேன், அவரை மகிமைப்படுத்த வருகிறேன், அவருக்கு நான் நன்றி செலுத்த வருகிறேன். நீங்க வரும் பொழுது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும், தேவனை ஆராதிப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது சொல்றாங்க பாருங்க, வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. எங்க வைத்து? எதை கலட்டிடுறான்? கிரீடத்தெல்லாம் கலட்டிடுறான். நம்மால் கிரீடத்தோடய வந்து நின்றுக்கிட்டு அப்படியே அல்லேலூயா. கிரீடங்களெல்லாம் என்ன செய்யணும்? கலட்டணும். கிரீடத்தோட கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது. கிரீடம்ங்கிறது என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற பெருமை, மேட்டிமை, கர்வம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கலட்டி வச்சிருங்க, தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு வந்து கர்த்தரை ஆராதிங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் அதிக கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு அதிக கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு கனம் பண்றோமோ அவ்வளவாய் தேவன் நம்மை திரும்ப கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்க எவ்வளவு கனம் பண்றீங்க? ஏன் தெரியுமா? அவர் தேவன், he is God. அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தர், வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கினவர், அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா இதே போல ஒரு தரிசனத்தை பார்த்து சொல்றாரு, ஐயோ தேவனை நான் தரிசித்தேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அப்படிங்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, யாரு ஏசாயா? யாரு? தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தையை சொல்ற ஒரு மனுஷன். அவர் தரிசனத்தை பார்த்த உடனே அவருக்குள்ள வருகிறது என்ன தெரியுமா? குற்ற உணர்வு வருது. ஐயோ நான் கர்த்தரை பார்த்துட்டேன், என் அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனுஷன் நானு. தன்னைக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது. ஏன்னா தேவன் அவ்வளோ பரிசுத்தர். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லா வீட்லயும் செருப்பு போட்டு வாங்க, நானும் போயிடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலெக்டர் மீட் பண்றதுக்கு எல்லாம் போயிருந்தோம். கலெக்டர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. வர வரைக்கும் எல்லாம் கயாமையான்னு பேசிட்டு இருந்தாங்க. கலெக்டர் வர்றாங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரே அமைதி, யாரும் பேசல. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து உக்காந்தாங்க. சொல்லுங்க, நாங்க என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பேசுன பேச்செல்லாம் பார்த்தா கலெக்டர் இன்னைக்கு 2ஆ பண்ணிடுவாங்கன்னு நான் நினைச்சேன், கிழிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அந்த அம்மா வந்து உக்காந்தாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அம்மா எங்களுக்கு இந்த கோரிக்கை. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு 2ல 1 பார்த்துடணும் பிரதர், கரெக்டா கேட்டுடணும் பிரதர். எல்லாம் அப்படியே கப்ச்சு போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அந்த பொம்பளைக்கு மதிப்பு இல்ல, அந்த பதவிக்கு மதிப்பு. அதுதான் கணம். அது பேர் தான் என்னது? கணம். அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எனக்கு கர்த்தர் கர்த்தர்னு சொல்ற, எனக்குரிய மகிமை எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு கனத்தை தேவனுக்கு கொடுக்கிறோம்? மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கனத்தை கூட இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறது இல்லை. உங்க குடும்ப ஜெபங்கள்ல எப்படி குடும்ப ஜெபங்கள் பண்றீங்க? இன்னைக்கு உங்க குடும்ப ஜெபங்கள்ல நீங்க எப்படி ஆண்டவரை கனம் பண்றீங்க? ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. இதே காரியத்தை யார் தெரியுமா செஞ்சா? ஏலியின் குமாரர்கள் செய்தாங்க, கனவீனம் பண்ணாங்க கர்த்தருடைய ஆராதனையை. அதனால கர்த்தர் சொன்னாரு, இஸ்ரவேலிலிருந்து மகிமை எடுக்கப்படும் அப்படின்றாரு. கனவீனமா ஒரு சபை கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது அங்க கர்த்தர் மகிமைப்படுவதில்லை. தேவனுடைய மகிமையை நீங்க நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தர் மகிமையை எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல கர்த்தருக்குரிய மகிமை இல்லைன்னா நீங்க என்னதான் பல வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் அங்க தேவனுடைய மகிமை அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க நினைச்ச முடியாது, பார்க்கவே முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு அங்க என்ன இல்ல? கனம் இல்லை. கர்த்தருக்கு அங்க என்ன இல்ல? மகிமை இல்லை. இங்க ஞாயிற்றுக்கிழமை கையை தட்டி ஆராதிக்கிற, வாரம் பூரா சீரியல் சினிமா டிராமான்னு சொல்லி என்ன செய்யற, உங்க வீட்டை இது பண்ணிட்டு இருக்கிற, கர்த்தர் அங்க எங்க வாசம் பண்ணுவார்? கர்த்தர் இருப்பார் அங்க? வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, மனிதர்களையும் நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். தேவனை எப்படி கனம் பண்றோமோ அதே மாதிரி தேவ சாயல்ல உருவாக்கப்பட்ட மனிதர்களையும் நம்ம என்ன செய்யணுமா? கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், எபேசியர் 6:2-3 2 வசனங்களை எடுத்து வாசிப்போம். அடுத்தது நம்ம கனம் பண்ண வேண்டியவர்கள் யார் தெரியுமா? தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணணும். யாருக்கு அடுத்ததா? கர்த்தருக்கு அடுத்ததா நம்ம கனம் பண்ண வேண்டியவர்கள் யார் தெரியுமா? தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? உன் ஆயுசு நாட்கள் இந்த பூமியில நீடித்திருப்பதற்கு நீ என்ன செய்யணும்? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. எத்தனை பேர் தங்கள் குடும்பத்துல தாயும் தகப்பனையும் கனம் பண்றோம்? நம்ம எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோரை கனம் பண்றாங்க? அவங்க ஃப்ரெண்டு மாதிரிங்க கிடையாது. பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ். அது உலகம் சொல்லுகிறது. பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உலகம் சொல்லுது உங்க பிள்ளைங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா இருங்க. இல்ல, பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் என்ன சொல்லுது? பெற்றோரை பிள்ளைகள் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இன்னைக்கு அது இல்ல. பிசாசு என்ன செஞ்சுட்டான்? மாத்திட்டான். பெற்றோர்கள் என்ன செய்யறான்? நீங்க இறங்கி போங்க. பைபிள் அப்படி ஒரு இடத்துலயும் சொல்லவே கிடையாது. ஹல்லேலூயா. உங்க பெற்றோரை நீங்க தான் கனம் பண்ணணும். பிள்ளைகள் தான் பெற்றோரை கனம் பண்ணணும். இன்னைக்கு பிள்ளைகள் வர்றதுக்கு முன்னாடி பெற்றோர் எந்திரிச்சு நிக்கிற அவல நிலை நிறைய வீடுகள்ல இருக்கு. பெற்றோர் எந்திரிச்சு நின்று ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெற்றோர் எந்திரிச்சு நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்க, பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவதில்லை. அங்க யாருக்கு மரியாதை இல்லை? கர்த்தருக்கும் மரியாதை இல்லை, அந்த பெற்றோருக்கும் மரியாதை இல்லை. காரணம் என்ன? பிள்ளைகள் இன்னைக்கு யாரும் மதிக்கிறது இல்லை. கர்த்தரை கனம் பண்ணாதவன் பெற்றோரை என்ன செய்ய மாட்டான்? கனம் பண்ண மாட்டான். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, உன் வாய்ஸ் நாட்கள் இந்த பூமியில நீடித்து இருக்கணும்னா நீ பெற்றோரை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல எங்க அப்பா வீட்டுக்கு வர்றாருன்னா நாங்களாம் போய் ஒளிஞ்சுக்குவோம். ஒன்னு பயம், இன்னொன்னு அவர் தகப்பன். அந்த மரியாதை நமக்கு என்ன செய்யணும்? அவருடைய ஸ்தானத்துக்கு கொடுக்கணும். அவர் சம்பாதிக்கிறது இல்லைங்க, அவர் இன்னைக்கு வேஸ்டா இருக்கிற, அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர்கிட்ட காசு இல்லை, அவர் சும்மா இருக்காரு. அதெல்லாம் ரெண்டாவது. பைபிள் என்ன சொல்லுது? அவர் என்ன செய்ய? கனம் பண்ணு. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. அவர் காசு கொடுக்கறதுனால அவர் தகப்பன் இல்லை, அவர் வேலை செய்யாததுனால அவர் தகப்பன் இல்லாம போக முடியாது. இந்த பூமியில நீ மனுஷனா வருவதற்கு காரணமா இருந்த உன் பெற்றோரையும் நீ என்ன செய்யணும்? கனம் பண்ணி தான் ஆகணும்னு பைபிள் சொல்லுது. சிலர் சொல்லுவாங்க, அவங்க எவ்வளவு மோசமானவங்க உங்களுக்கு தெரியுமா? இருந்துட்டு போட்டோம், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவங்கள நியாயம் தீர்க்கிற அதிகாரம் பெற்றோரை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் மகனுக்கோ மகளுக்கோ கிடையாது. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம கொடுக்க வேண்டிய கணத்தை யாருக்கு கொடுக்கணும்னா பெற்றோருக்கு கொடுக்கணும். அவருக்கு அறிவே இல்லைங்க, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். அறிவில்லாதவன் தான் உன்னை பெத்தான். நீ இன்னைக்கு அறிவோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த அறிவில்லாதவன் தான். அவன் உனக்காக என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் தியாகம் பண்ணான். இன்னைக்கு நீ அறிவோடு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த அறிவில்லாத அந்த தகப்பன். அவரை நீ கனம் பண்றது இல்லை. நிறைய பெற்றோர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பிள்ளைகளை என்ன செய்யறதில்ல? மதிக்கிறது இல்லைங்க. என் கையில காசு இல்லை. உங்க அப்பாட்ட காசு இருக்கோ இல்லையா? உங்க அப்பாட்ட வேலை இருக்கோ இல்லையா? உங்க அப்பாவுக்கு உன்ன மாதிரி பலன் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் தகப்பன் தான் அந்த ஸ்தானத்தை வேற யாரும் நிரப்ப முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் பெற்றோரை நீ என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஆமென். அடுத்து வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 6:2-3 வாசிங்க சீக்கிரமா. கனம் பண்றீங்க இன்னைக்கு? பண்றோமா? இல்ல.
ஏன் இல்லை? அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க எனக்கு என்ன கொடுத்தாங்க? இப்படிதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? கேள்வி கேட்கிறோம். அவங்களால என்ன முடியுமோ அது உனக்கு கொடுத்துருக்குறாங்க. சில நேரத்தில் அவங்க சாப்பிடாம கூட உனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, உனக்கு தெரியாது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் அவங்க அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் இழந்து உனக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட அதை சொல்லியிருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதுக்காக அவங்க உனக்கு ஒண்ணுமே செய்யவில்லை என்று அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க, தாயும் தகப்பனுமே கடவுள் அப்படின்றாங்க. they are not God. அவங்க கடவுள் அல்ல, அவங்க கணத்துக்குரியவர்கள். கணத்துக்குரியவர்கள் வேற, வணக்கத்துக்குரியவர்கள் வேற. அல்லேலூயா. சில இடத்துல தாயும் தகப்பனுமே முதல் கடவுள்னால நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய லாஜிக் தவிர அது வேதத்தினுடைய கருத்து அல்ல, வேதம் சொல்லுவதல்ல. வேதம் என்ன சொல்லுது? முதலாவது கர்த்தரை கனம் பண்ணுங்க, அடுத்தது நீங்க கனம் பண்ண வேண்டிய, இந்த பூமியில கனம் பண்ண வேண்டியவர்கள் யார் தெரியுமா? உன் தாயும் தகப்பனும். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க அடுத்தது லேவியராகமம் 19 அதிகாரம் 32வது வசனம். லேவியராகமம் 19:32. சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். லேவியராகமம் 19 அதிகாரம் 32வது வசனம். நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அல்லேலூயா. வயசானவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அடுத்து நம்ம கனம் பண்ண வேண்டியவங்க யார் தெரியுமா? வயதானவர்கள், மூத்தவர்கள். உங்க வீட்டுல வயசானவர் தாத்தா இருப்பாருன்னா அந்த தாத்தாவுக்கு நீ என்ன செய்யணும்? கனம் கொடுக்கணும். ஏன்னா அவர் தாத்தா. உங்க அப்பாக்கு யார்? அவரு அப்பா, அவர் தாத்தா. அவருக்கு வயசாய் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? அவரை நீங்க என்ன செய்யணுமா? கனம் பண்ணுங்க. மனுஷனை கனம் பண்றது பண்ணும் பொழுது நீ யாருக்கு பயப்படுற? கர்த்தருக்கு பயப்படுகிற. நரை வயது நரை உள்ள ஒரு மனுஷனை, அல்லேலூயா, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அல்லேலூயா. அவங்கள நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அவங்க கனத்துக்குரியவர்கள். அவங்க பலத்துக்குரியவர்கள் அல்ல, வசதியானவங்களா இருக்க மாட்டாங்க. இளைத்து போய் சோர்ந்து போய் பலவீனமா இருப்பாங்க. அவங்க இந்த பலவீனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? அவங்க முன்னாடி நீங்க என்ன செய்யணுமா? எழுந்து நிற்க வேண்டுமா? யாருக்கு முன்னாடி? வயதான ஒருத்தர் வரும் பொழுது நம்ம எழுந்து நின்று அவங்களை என்ன செய்யணுமா? கனம் பண்ணணுமா? அல்லேலூயா. பாருங்க, பைபிள் எவ்வளவு ஒரு அருமையான, எவ்வளவு பிராக்டிக்கலா நமக்கு சில விஷயங்களை என்ன செய்யுது? சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க 1 பேதுரு 3:4, 3:7. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு புருஷன் மனைவி கூட வாழ்றதுக்கே விவேகம் வேணுமா? என்ன வேணும்? விவேகம்னா என்ன? அறிவு, புத்தி வேணும். புத்தி இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. பிரச்சனை வந்துடும் குடும்பத்துக்குள்ள. கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? விவேகம் இல்லை. மனைவி பலவீனமான பாண்டவர், எமோஷனலா அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்கிற ஒரு கூடிய ஒரு பாத்திரம் தான் யாரு? மனைவி. அல்லேலூயா. மனைவி ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கும் எமோஷன் தேவை கிடையாது, புத்தி தேவை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அப்படின்னா கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும். அப்படின்னா 2 பேருக்குமே ஆண்டவர் ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார். மனைவிங்கிறது ஒரு ஸ்தானம், கணவனுங்கிறது ஒரு ஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்துக்கும் கணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். மனைவிய நிறைய பேர் வீட்டில் எப்படி வச்சிருக்கீங்க? வேலைக்காரியை விட மோசமா வச்சிருக்கீங்க. அந்த அம்மாக்கு வேலை என்ன? வாஷிங் மிஷின் போடணும், துணி துவைக்கணும், சாப்பாடு செய்யணும், வீட்டை கூட்டணும். அப்புறம் என்ன பண்ணும்? இவர் வந்தோடனே சுட சுட சோறை கொண்டு வந்து வச்சிடணும். அப்புறம் என்ன செய்யணும்? இவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிடணும். ஆனா இவரு அந்த அம்மாக்கு செய்யறத ஒன்னும் செய்ய மாட்டார். இது எப்படி? அதான் பைபிள் சொல்லுது, செய்ய வேண்டிய கணத்தை செய்ய. முதல்ல மனைவிக்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. என்ன செய்யுங்க? மரியாதை கொடுங்க. ஒரு மனைவிய கணவன் என்ன செய்யணும்? மரியாதையோடு நடத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுது, மரியாதை இல்லாத இடத்துல அந்த மனைவி எப்படி நடந்து கொள்ள மாட்டா? கனம் உள்ளவளா நடந்து கொள்ள மாட்டார். அதே போலதான் ஒரு கணவனுக்கு மனைவி கொடுக்க வேண்டிய கனம் என்று ஒன்று இருக்கிறது. பைபிள் சொல்லுது, புருஷன் குடும்பத்துக்கு என்னவா இருக்கிறான்? தலையா இருக்கிறான்.
இப்போ கழுத்துக்கு கீழே மனைவின்னு வச்சுக்குவோம். கழுத்துக்கு கீழே, கழுத்துக்கு மேல யாரு? கணவன். இந்த மனைவி மண்டையில கொட்டிக்கிட்டே இருந்தா இந்த தலைக்கு என்ன ஆகும்? தலைவலி வந்துச்சுன்னா உடம்பு வேலை செய்யுமா? அல்லேலூயா. இந்த தலையை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உடம்பு நல்லா வேலைச்சு. ஏன்னா மூளை இங்கதான் இருக்கு. மூளை எங்க இருக்கு? மூளை கெட்டு போச்சுன்னா எல்லாமே. மூளை கெட்டு போனவனை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அவனை என்னன்னு சொல்லுவான்? தலை பைத்தியம் ஆயிடுச்சுன்னா உடம்பு நல்லா நடக்குமா? அதே மாதிரி. அப்ப தலை யாரு? கணவர். கணவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கணவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்தா இந்த உடம்புக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆர்டரையும் அவர் கரெக்டா செய்வார். அதனால தான் கணம், ஒருவரை ஒருவர் கணம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் பைபிள் சொல்லுது. என்ன பண்ணுங்க? முந்திக் கொள்ளுங்கள். அடுத்த வசன வாசி எபேசியர் 5:33. சீக்கிரமா எடுங்க, இன்னும் சில வசனங்களை வாசித்து முடிப்போம். எபேசியர் 5:33. எப்படியும் உங்களிலும் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்கணும்? புருஷனுக்கு கணவன் அன்பு கூறணும். மனைவி எப்படி இருக்கணும்? பயபக்தியா இருக்கணும். அந்த ஸ்தானத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். டேய் புருஷன், இன்னைக்கு நிறைய மனைவி என்ன கொடுக்குது? டேய் இல்லி பாடா, டேய் இங்க வாடா. யார? புருஷன். புருஷனை வாங்க போங்கன்னு கூப்பிடுற. இன்னைக்கெல்லாம் மனைவி பார்க்கவே முடியல. வாங்க போங்கன்றதெல்லாம் போயிடுச்சா? பிளைன்ஸ்ல கொஞ்சம் இடத்துல பார்க்க முடியும். ஊட்டியிலலாம் யாரும் என்ன செய்யறது இல்ல, வாங்க போங்க. ஒன்னு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, சிலர் பேரை கூட சொல்றது. என்ன சொல்றாங்க? டேய் வாடா. கடவுளுக்கு என்ன மரியாதை? டேய் இங்க வாடா. அவன் எப்படி இருப்பான் அப்போ? அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? கணவன் மனைவியின் இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். மனைவி கணவன் இடத்துல எப்படி இருக்கணும்? பயபக்தியா. பயபக்தினா புரியுதா? கிரீடத்தை கலட்டி வச்சிடணும். என்ன செஞ்சிடணும்? நிறைய மனைவிகளுக்கு என்ன வந்துருச்சு? கிரீடம். நான் சொல்றத நீ என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படின்னா இந்த குடும்பம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. கணவன் மனைவி எப்படி வைக்க கூடாது? அடிமை மாதிரி வைக்க கூடாது. அன்பா வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? மாடு பூட்டின வண்டி நல்லா வேகமா போகும். இந்த ஒத்த மாடு இழுக்கிற வண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இழுக்கும். அதே மாதிரி 2 மாடு பூட்டின வண்டி, ஒரு மாடு ஒரு டைரக்ஷன், ஒரு மாடு ஒரு டைரக்ஷன் போனா அந்த வண்டி என்ன ஆயிரும்? டேமேஜ் ஆயிரும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு மாடு விட்டு கொடுத்து அந்த மாடு கூடயே ஓட வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். வேற வழி இல்லைண்ணா. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? சிலருக்கு புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்குங்க. ஏதாவது ஒரு மாடு இழுக்கிற பக்கம் என்ன செய்யுங்க? போயிருங்க. 2 மாடும், ஒரு மாடு இப்படியும் ஒரு மாடு அப்படியும் இழுத்துக்கிட்டு இருந்தா வண்டி எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். வண்டி முன்னேறு. ஏதோ இழுக்கிற மாடு பக்கம் போயிருங்க, வேற வழி இல்லை. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டு சொல்றாரு, மனைவிகளை புருஷன் என்ன செய்யணுமா? கனம் பண்ணு. கனம் ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறாருன்னா, அவங்க பலவீனமான பாண்டங்கள், தேர் வீக்கர் வெசல்ஸ். அடுத்து வாசிங்க. சபையினுடைய போதகர்களை, மூப்பர்கள்னா போதகர்னு அர்த்தம். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். யார் எண்ணணும்? சபை தன்னை நடத்துகிற மூப்பர்களை எப்படி எண்ணணும்னா, இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்ல நீங்க எண்ணணும். ஹல்லேலூயா. அப்பதான் அந்த சபை ஒழுங்கா என்ன செய்யும்? போகும். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் தூக்கத்தோட அல்லப்பா, துக்கத்தோட. நீ தான் தூக்கத்தோட இருக்கிற. இப்ப அவர்கள் தூக்கத்தோட அல்ல, துக்கத்தோட அல்ல. பாருங்க, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யாருக்கு? சபையினுடைய மூப்பர்கள், சபையினுடைய போதகருக்கு. ஏன் அப்படின்னா, அவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களபடினாலே, விழித்திருக்கிறபடினாலே உங்கள் சபையினுடைய போதகருக்கு நீங்க என்ன செய்யணுமா? தூக்கத்தோட அல்ல, துக்கத்தோட அல்ல. எப்படி செய்யணும்? ஆமே, இந்த சபைக்கு வரீங்கன்னா நீங்க எப்படி வரணும்? சந்தோஷமா வரணும். எப்படி வரணும்? ஹாப்பியா வாங்க.
சந்தோஷமா வாங்க. ஏன் அப்படின்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. துக்கத்தோடு என்ன செய்யக்கூடாது? துக்கத்தோடு வரும்பொழுது உங்க முகத்தை பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற பாஸ்டருக்கு என்ன வராது? பிரசங்கம் வராது, ஆராதனை வராது. என்னடா இந்த அம்மா துக்கத்தோடு இருக்கு, என் மூஞ்ச பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்குது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு என்ன வரும். அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்களை நீங்க எப்படி நடத்தணும்? கனம் உள்ளவர்களாய் நீங்கள் நடத்தணும். ரெட்டிப்பான கனத்துக்கு நிறைய பேர் சில இடங்கள்ல நம்ம சபையில் நீங்க அப்படி யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை. சில சபைகளில் பாஸ்டர் சொல்லுவாங்க, இங்க பண்ற பிரசங்கத்தை போய் வீட்டில் அந்த சபை மக்கள் என்ன பண்ணுவாங்களா? கிண்டலும் கேள்வி பண்ணுவாங்களா? அவர் இப்படினார், அவர் இப்படினார். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிற, ஒருவேளை அவருக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை அவர் உங்க அளவுக்கு என்ன செய்யாம இருக்கலாம், படிக்காம இருக்கலாம், உங்களவுக்கு அவருக்கு காரு வசதிகள் இல்லாம இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை திருவசனத்தில் என்ன செய்றாரு? நடத்துகிறார். அவர் உங்களுக்கு போதிக்கிறவரா இருக்கிறபடினாலே நீங்க அவரை என்ன பண்ணணும்னா ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரரா என்ன வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பாஸ்டர்ஸை நம்ம கனம் பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. 2 இடத்துல தீமோத்தேயுக்கு சொல்றாரு பாருங்க, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். 18வது வசனம், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அதுலயே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு 6:1. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். அடுத்து போதும், நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிகளாக எஜமான்கள் உடையவர்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை அவர்கள் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேலை செய்யற எஜமானுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். உங்க எஜமான் உங்களுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கிறார், நீங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்றீங்க. நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம், அது என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும், அது ரெண்டாவது. ஆனா நீங்க உங்க மேல இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு நீங்க எப்படி கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்னா கனத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த கனத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ளம் என்ன செய்யுது? சந்தோஷப்படுகிறது. ரெண்டாவது, இன்னும் ஒரு படி மேல, உங்க எஜமான் விசுவாசியா இருந்தாருன்னா நீங்க ஒரு அவிசுவாசிக்கு வேலை செய்யறதை விட அதிகமா அவருக்கு என்ன செய்யணுமா? வேலை செய்யணும். பைபிள் நமக்கு என்ன செய்யுது? புத்தி சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஆள் இழிச்சவாயே, அவன் ஒரு விசுவாசி, ஆள் லேட்டா போனா என்ன செய்ய மாட்டான், கண்டுக்க மாட்டான், ஆட போப்பா. எப்படி இருக்கிறோம் நம்ம? கரெக்டா இல்லையா? கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்கிறோமா? இல்ல. எத்தனை முறை நம்ம வேலையை நம்ம என்ன செய்யறோம்? அலட்சியப்படுத்துறோம். அவன் கொடுக்குற 200 ரூபாய்க்கு போய் நான் இதெல்லாம் செய்யணுமா? கேட்கிறோமா? கேட்கறது இல்லையா? சொல்லுங்க, கேட்கிறோம். அவன் கொடுக்குற 100 ரூபாய்க்கு நான் காலே, அவன் வந்து கடவுள் மாதிரி. ஏன்னா அவன் என்ன செய்யறான்? அந்த 100 ரூபாயை நமக்கு கொடுக்கிறான். அவன் எஜமான். இன்னைக்கு நமக்கு அந்த பயபக்தி நமக்குள்ள இல்ல. அந்த வேலையை நம்ம எவ்வளவு செய்யறோம்? அசட்டையா எண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அசட்டை எண்ணக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை கொடுக்கிற அந்த எஜமான நம்ம கனத்துக்குரியவனா பார்க்கணும். பாருங்க, பைபிள் எவ்வளவு விஷயத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்து சொல்லி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியா ஒண்ணு முடிச்சிருவோம். ரோமர் 12:10 வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாரையும் பார்க்க ஓடிடக்கூடாது. சகோதர ஸ்நேகம் என்னது? இங்க இருக்கிறவங்க யாரு? சகோதர ஸ்நேகம். எல்லாரையும் பார்த்து அவங்க எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டோம் அப்படி மூஞ்ச பாக்குறது. அவங்க ஸ்தோத்திரம் சொன்னா திருப்பி போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, நான் சொல்றேன். அப்புறம் என்னை பார்த்து திருப்பி போவீங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சகோதர ஸ்நேகம் உண்டாகணும். ரெண்டாவது, கனம் பண்ணுவதில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவர் ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிரு? ஸ்தோத்திரம் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். ஒரு 3 நாள் மீட்டிங் நடந்துச்சு. நம்ம மீட்டிங் நடத்தப்ப நம்ம சபை சார்ந்த சகோதரி தான் உட்கார்ந்திருக்காங்க. பக்கத்துல இருக்கிற சகோதரி ஸ்தோத்திரம் சொல்றாங்க. அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆவியானவர் வந்துச்சு. எனக்கு வந்துச்சு ஒரு சாட்டை ஆண்டவர் மட்டும் உத்தரவு கொடுத்திருந்தா சாட்டை எனக்கு சொல்லிருப்பேன். இது எப்படி? காண்கிற சகோதரனை
நேசிக்கலனா காணாத தேவனை நான் எப்படி நேசிக்க முடியும்? ஒரே இடத்துல ஆராதிக்கிறீங்க, இங்க பார்த்து திருப்பி பாரு. தப்பு செய்யாத. பைபிள் என்ன சொல்லுது? கனப்படுதல முந்திக்கொள். உன்னை விட வயசுல மூத்தவங்களா இருந்தா அவங்க வந்து ஸ்தோத்திரம் சொல்லணும் வெயிட் பண்ணாத. நீ போய் அவங்க என்ன செய்ய? ஸ்தோத்திரம் பண்ணு. நிறைய வயது உள்ளவங்க என்ன செய்ய? கனம் பண்ணுனது. வயசானவங்க போய் பண்ணி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வயசு பசங்க என்கிட்ட வந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வெயிட் பண்ணு. கேட்டனே? வயசானவங்க என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ண கூடாது. அவங்க வந்து என்கிட்ட பேசணும். அவங்க வந்து எங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இதெல்லாம் இங்க நிறைய இடத்துல நடக்குது. பாஸ்டர் ஸ்தோத்திரமே சொல்ல மாட்டேங்கிறார் வரவர். அவர் மாத்திரம் சரி. என்ன யாரும் மாத்த முடியாது. நான் எந்த ஸ்தாபனத்திலும் இல்லை. இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற பாஸ்டர்லாம் படுற பாடு இருக்கே ரொம்ப கஷ்டம். ஆமா, உண்மையா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. அவர் அப்பதான் வந்து ஊழியம் செஞ்சு சபையை கட்டி எடுப்பாரு. ஒரு விசுவாசி ஸ்தோத்திரம் சொல்லணும், லெட்டர் போடும். இந்த போதகர் வர சரி, அவருக்கு உபதேசம் எடுக்கல மாத்துங்க. அப்படியெல்லாம் நடக்குது. அதான் ஸ்தாபனத்திலாம் செய்யல, பரலோக ஸ்தாபனத்தில் செஞ்சேன். ஹல்லேலூயா. என்ன பிடிக்கல நீங்க தான் வெளியே போய் நான் போக முடியாது. ஏன்னா மத்தவங்க என்ன நடத்தும். ஹல்லேலூயா. அதனால கனம் பண்ணதுல என்ன செய்யணும்? முந்திக் கொள்ளுங்க. என்ன ஆயிரப்போதே? நீங்க நிறைய பேருக்கு அந்த ஸ்தோத்திரம் சொல்றதுல ஒரு பெருமை அவங்க வந்து சொல்லிட்டு அது என்ன பெருமை எனக்கு புரிய மாட்டேன். அதான் பைபிள் சொல்லுது, கிரீடத்துல என்ன செய்ய? கல்வி வச்சிட்டு வந்து எவ்வளவு பெரிய டாக்டர், இன்ஜினியர், எம்பிஏ படிச்சிருக்கலாம், பிபிஏ படிச்சிருக்கலாம், இல்ல நீ படிக்காத முட்டாள கூட நீங்க வரலாம். உள்ள வந்துட்டு நம்ம எல்லாரும் யாரா சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. ஒருவர் என்ன செய்யணும்? கனம் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பாடு முடிஞ்சா அவன் என்ன செய்வான்? யாருன்னே தெரியாது. கோயம்புத்தூர்ல நடந்திருக்குது எனக்கு. ஆமா, உக்கடத்துல போயிட்டு இருக்கும் பொழுது சீட் பெல்ட் இல்ல, வண்டியை நிறுத்திட்டான். இறங்கி, சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். தம்பி நீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்க நம்ம சந்திச்சோம்? என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு சீக்கிரம்? எங்கப்பா பல இடத்துல டியூட்டியை போட்டுறானுங்க, டார்ச்சர் தாங்க முடியலப்பா. வாங்க சார் ஒரு டீ சாப்பிடலாம். இல்லப்பா நீ போ என்னால கொஞ்சம் வேலைங்களா இருக்கு, நான் விட்டேன். ஹல்லேலூயா. கனம் பாருங்க, ஒருத்தருக்கு கொடுக்குற மரியாதையை குடிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும். அதேதான் தேவனிடத்திலும். கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது ஒருபோதும் தடை வரவே வராது. ஹல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். இதேதான் மனுஷனுக்கும். நம்மள ஆண்டவர் தானே உருவாக்கினாரு. அதேதான் நீங்க ஹையர் அத்தாரிட்டி, உங்க அத்தாரிட்டி நீங்க கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலை கண்டிப்பா நடக்கும். அதுல தாமதம் வரவே வராது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே